அரசியலுக்காக நடத்தப்படும் போர். கடிதம் எழுதிய 1000 இஸ்ரேல் விமானப்படையினர். அரசியல் காரணங்களுக்காகவே காசாவில் மீண்டும் போர் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பணைய கைதிகள் அனைவரையும் உடனே விடுதலை செய்யப்பட வேண்டும், அதற்கு விலை போர் நிறுத்தம் என்றால் அந்த விலையை கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்ரேல் விமானப்படையைச் சேர்ந்தவர்களிடமிருந்து கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த கடிதத்தில் முன்னாள் மற்றும் தற்போது பணியில் இருக்கும் 1000 ரிசர்வ் விமானப்படையினர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த விவகாரம் சர்ச்சையாகிய நிலையில் இந்த 1000 பேர் மீது போர்க்களத்தில் நிற்கும் இஸ்ரேல் நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் இவர்களால் திறம்பட பணியை செய்ய முடியாது என்பதால் இவர்கள் அனைவரையும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்வதாக இஸ்ரேல் விமானப்படை தளபதி மேஜர் ஜெனரல் தோமர் பார் அறிவித்துள்ளார். எந்தெந்த விமானப்படையினர் இதில் கையெழுத்திட்டார்களோ அவர்கள் அனைவரும் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படை இல்லை என்றால் இஸ்ரேல் நாடே இருக்காது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கூறும் நிலையில் அந்த விமானப்படையில் உள்ள 1000 பேர் இஸ்ரேல் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பிரான்ஸ் அதிபர் முடிவு. பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு என்பது பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதுதான். இந்த அறிவிப்பை ஜூன் மாதத்தில் பிரான்ஸ் அறிவிக்கும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் கூறியிருக்கின்றார். பல தரப்பில் கலந்து ஆலோசித்த பிறகு ஜூன் மாதத்தில் சவுதி அரேபியாவில் நடக்கவிருக்கின்ற பாலஸ்தீன பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்த மாநாட்டில் பிரான்ஸ் இந்த முடிவை அறிவிக்கும் என்று இமானுவேல் மேக்ரோன் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலை மீண்டும் கூண்டில் ஏற்றும் சர்வதேச நீதிமன்றம். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பகுதிகளில் ஐநா மற்றும் அதன் சர்வதேச அமைப்புகளை மனிதநேய பணிகளை செய்ய விடாமல் இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்து வருகின்றது. பாலஸ்தீனியர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை இஸ்ரேல் தடுத்து வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்டரஸ் தெரிவித்துள்ளார். போர் மற்றும் உணவு தட்டுப்பாடின் காரணமாக 10 லட்சம் காசா குழந்தைகள் அவதிப்படுவதாக ஐநா குழந்தைகள் அமைப்பான யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. ஐநா அமைப்புகளின் நடவடிக்கைகளை தடுத்து வரும் இஸ்ரேலின் நடவடிக்கையை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தப்பட உள்ளது. இந்த வழக்கு ஏப்ரல் 28 மே 2 வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கில் வாதாட 40 நாடுகள் முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி சாதனையில் இருந்து பின்வாங்காது. ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் அறிவிப்பு. ஈரானின் தேசிய சர்வதேச அணுசக்தி தினத்தில் உரையாற்றிய ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் கூறுகையில், ஈரான் தனது அணுசக்தி சாதனையில் இருந்து பின்வாங்காது, அதில் எந்த சமரசமும் செய்யாது என்றும் அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எந்த ஒரு அணு ஆயுதமும் தேவையில்லை, ஆனால் ஈரானின் அணுசக்தி அறிவியலும் அதன் கண்டுபிடிப்புகளையும் யாராலும் தடுக்க முடியாது. எங்களுக்கு அமைதி மற்றும் பாதுகாப்பு வேண்டும். அணுசக்தி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் அது மரியாதையாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். எங்களது படைப்பாற்றல் மற்றும் சிந்தனைகளை தடுக்க யார் நினைத்தாலும் அதை அனுமதிக்க முடியாது என்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் கூறியிருக்கின்றார். அணுசக்தி தொடர்பாக அமெரிக்காவில் இராணுவ எச்சரிக்கை வந்த நிலையில் ஈரான் அதிபர் இந்த உரையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் வரும் சனிக்கிழமை அணுசக்தி தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பது குறிப்பிடத்தக்கது. 5 ஈரானிய நிறுவனங்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா. ஈரானிய அணுசக்தி திட்டத்தை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டி 5 ஈரானிய நிறுவனங்கள் மற்றும் ஒரு தனிநபர் மீது அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் இந்த தடை அறிவிப்பு வெளிவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் அதில் முக்கிய பங்கு வகிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடன் தற்போது அணுசக்தி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து ஈரான் மீது இராணுவ தாக்குதல் தொடங்கப்பட்டால் அதில் இஸ்ரேல் முதன்மை பங்கு வகிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதன் எதிர் தாக்குதலில் முதலில் பாதிக்கப்பட போவது இஸ்ரேலாக இருக்கும் என்று இஸ்ரேல் ஊடகமான சேனல் 12 முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. ரஃபாவை முழுமையாக கைப்பற்ற உள்ளோம். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவிப்பு. ரஃபாவை ஏனைய காசாவிலிருந்து பிரிக்கும் வகையில் மொராக் காரிடோர் என்ற ஒன்றை இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது. காசாவை எகிப்துடன் ஒட்டியுள்ள பகுதியை பிலாடெல்பி காரிடோர் என்று அழைத்து அதை ஏற்கனவே இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துள்ளது.
தற்போது இந்த 2 காரிடோருக்கும் இடையில் உள்ள ரஃபா பகுதியை இஸ்ரேல் முழுமையாக கைப்பற்றப் போவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். காசா மக்கள் பெரும்பாலானோர் போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும் போது வடக்கிலிருந்து தெற்கிற்கு முழுவதுமாக வந்து ரஃபா பகுதியில்தான் தங்கியிருந்தனர். ஆனால் இஸ்ரேல் தற்போது அந்த மக்களை முழுவதுமாக அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றி ரஃபாவை முழுமையாக கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. எகிப்தை ஒட்டிய பகுதியாக ரஃபா இருக்கின்றது. இந்த பகுதி முழுமையாக இஸ்ரேலிடம் சென்றுவிட்டால் காசா மக்களுக்கு சர்வதேச உதவிகள் கிடைப்பது மேலும் சிக்கலாகிவிடும். ஏமன் பகுதியில் மீண்டும் தாக்குதலை தொடங்கிய அமெரிக்கா. ஏமன் தலைநகர் சனா பகுதியில் அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலில் 5 பெண்கள் 4 குழந்தைகள் உட்பட 11 பேர் இறந்திருப்பதாக ஏமனின் சாபா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது.